வணக்கம். டாக்சானமி குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது டாக்சானமி மற்றும் ஒரு டாக்சானமியை சேர்த்தல். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம், Drupal 8 மற்றும் Firefox வெப் பிரவுசர். உங்களுக்கு விருப்பமான எந்த வெப் பிரவுசரையும் பயன்படுத்தலாம். நாம் ஏற்கனவே உருவாக்கிய வெப்சைட்டை திறப்போம். இப்போது நம் கண்டென்ட் டைப்கள் மற்றும் ஃபீல்டுகள் அனைத்தும் உள்ளன. அடுத்து கேட்டகரைசேஷனை சேர்க்க வேண்டும். இங்குதான் டாக்சானமி வருகிறது. டாக்சானமி என்பது கேட்டகரிஸ். நம் IMDb உதாரணத்திற்கு செல்வோம். IMDb சைட்டில் ஒரு மூவி ஜெனர் ஃபீல்ட் இருப்பதை நினைவு கொள்க. Drupal டாக்சானமியில் இது பின்வருமாறு வேலை செய்கிறது. மூவி ஜெனர் என்பது ஒரு vocabulary. அதுதான் மெயின் கேட்டகரிக்கான சொல். இந்த vocabularyயில் termகள் உள்ளன. எனவே இங்குள்ளவை ஆக்ஷன், அட்வென்ச்சர், காமெடி, டிராமா மற்றும் ரொமான்ஸ். காமெடியில் உள்ளவை ரொமான்டிக், ஆக்ஷன், ஸ்லாப்ஸ்டிக் மற்றும் ஸ்க்ரூபால். Drupal vocabulary அல்லது டாக்சானமியில் அளவற்ற நெஸ்டட் கேட்டகரிஸ் அல்லது termsஐ வைக்கலாம். இப்போது ஒரு விஷயம் முக்கியமானது. இதில்தான் பல சைட்கள் தோல்வியடைகின்றன. அது கன்டென்ட்களை வகைப்படுத்த built-in tagging widget அல்லது tag vocabularyஐ பயன்படுத்துவது. இதன் மூலம் கேட்டகரிஸை சேர்க்க முடிந்தாலும் அதனுள்ளே பல பிரச்சனைகள் உள்ளன. இதில் யாராவது எழுத்துப்பிழை செய்தால் என்ன செய்வது? உதாரணமாக எனர்ஜி, ENERGY மற்றும் ENREGY இரண்டும் வெவ்வேறானவை. ஆனால் Drupalக்கு இந்த வித்தியாசம் தெரியாது. இதனால் இரு கேட்டகரிஸை பெறுவோம். கண்டென்ட்டும் தனித்தனியாகிவிடும். எனவேதான் இங்கு ஸ்கிரீனில் காட்டப்படுவது போல ஒரு க்ளோஸ்ட் டாக்சானமி பரிந்துரைக்கப்படுகிறது. இது அமைக்க சுலபமானது. அதை எவ்வாறு அமைப்பது என பின்னர் காண்போம். இப்போதைக்கு டாக்சானமியை பல வழிகளில் பயன்படுத்தலாம் என்பதை தெரிந்து கொள்க. இது கண்டென்ட்டின் பட்டியலை எவ்வாறு உருவாக்குகிறது என ஏற்கனவே பார்த்தோம். அனைத்து வகை வியூஸை ஃபில்டர் மற்றும் சார்ட் செய்யவும் பயன்படுத்தலாம். இப்போது டாக்சானமிக்கு வருவோம். நம் ஈவென்ட்ஸ் கண்டென்ட் டைப்புக்கு ஒரு டாக்சானமியை அமைப்போம். ஸ்ட்ரக்சர் ஐ கிளிக் செய்து கீழே வந்து டாக்சானமியை கிளிக் செய்க. நாம் ஏற்கனவே டாக்களை அமைத்துள்ளோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஏற்கனவே சொன்னது போல நமக்கு ஒரு க்ளோஸ்ட் டாக்சானமி வேண்டும். அது நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதில் சுலபமாக மற்றவர்கள் termsஐ சேர்க்குமாறு இருக்கக்கூடாது. Add vocabularyஐ கிளிக் செய்து அதற்கு Event Topics என பெயரிடுவோம். Descriptionல் டைப் செய்க, This is where we track the topics for Drupal events. Saveஐ கிளிக் செய்க. நம் vocabularyக்கு termsஐ சேர்ப்போம். Add a termஐ கிளிக் செய்க. பின்வரும் termகளை நம் vocabularyயில் சேர்ப்போம். Introduction to Drupal, Site Building, Module Development, Theming மற்றும் Performance. அவற்றை சேர்ப்போம். Introduction to Drupal. பின் Saveஐ கிளிக் செய்க. மீண்டும் Add Screenக்கு வருகிறோம். இப்போது Site Building, Module Development. இப்போது Theming. Enter ஐ அழுத்துகையில் இது தானாக சேமிக்கப்படுகிறது. கடைசியாக Performance. சற்று கடினமான vocabularyஐயும் சேர்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு சுலபமாகவே இருக்கட்டும். இங்கு டாக்சானமியை கிளிக் செய்து Event Topicsல் termsஐ காணலாம். அவை Introduction, Module Development, Performance, Site Building மற்றும் Theming. இவை alphabetical orderல் உள்ளன. ஆனால் அவற்றை வேலைபளுவை பொறுத்து மாற்றி வைக்க விரும்புகிறேன். எனவே Module Developmentஐ கீழேயும் Site Buildingஐ மேலேயும் வைக்கிறேன். Themingஐ Site Buildingக்கு அடுத்தும் Performanceஐ கடைசியாகவும் வைக்கிறேன். எப்போதும் மாற்றங்களை சேமிக்க மறக்காதீர். ஏனெனில் இந்த ஸ்கிரீனை விட்டு சென்ற பின்னர் Drupal எதையும் நினைவில் வைத்துக் கொள்ளாது. எனவே Saveஐ கிளிக் செய்க. இப்போது நமக்கு தேவையான வரிசையில் terms உள்ளன. நாம் டாக்சானமியை மட்டும் சேர்த்துள்ளோம். ஆனால் நம் கண்டென்ட் டைப்புக்கு இது பற்றி தெரியாது. எனவே கிளிக் செய்க, ஸ்ட்ரக்சர், பின் கண்டென்ட் டைப்ஸ்.
ஈவென்ட்ஸ் கண்டென்ட் டைப்பின் மேனேஜ் ஃபீல்ட்ஸ் ஐ கிளிக் செய்க. ஆட் ஃபீல்ட்ஸ் ஐ கிளிக் செய்க. இங்கே ஃபீல்ட் டைப்பாக தேர்ந்தெடுப்பது நாம் உருவாக்கிய vocabularyயில் உள்ள டாக்சானமி டெர்முக்கு ரெஃபரன்ஸ் ஆக இருக்க வேண்டும். எனவே டாக்சானமி டெர்ம் ஐ தேர்ந்தெடுத்து அதற்கு ஈவென்ட் டாபிக்ஸ் என பெயரிடுவோம். பின் சேவ் அண்ட் கன்டின்யூ ஐ கிளிக் செய்க. இங்கே டைப் ஆஃப் ஐட்டம் டோ ரெஃபரன்ஸ் ஐ தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை நாம் ஏற்கனவே தேர்ந்தெடுத்துள்ளதால் இங்கு கவனமாக இருக்க வேண்டும். இங்கு மதிப்பு அன்லிமிட்டட். ஒரு ஈவென்ட் ஒன்றுக்கும் மேற்பட்ட டாபிக் ஐ கொண்டிருக்கலாம். சேவ் ஃபீல்ட் செட்டிங்ஸ் ஐ கிளிக் செய்க. இங்கு கீழே சரியான ரெஃபரன்ஸ் டைப் ஐ தேர்ந்தெடுக்கிறோமா என்பதை உறுதி செய்க. ஈவென்ட் டாபிக்ஸ் ஐ தேர்ந்தெடுப்போம். ரெஃபரன்ஸ் என்டிட்டீஸ் ஏதும் இல்லை எனில் இது அதை உருவாக்க அனுமதிக்கும். இது இன்லைன் என்டிட்டி ரெஃபரன்ஸ் எனப்படும். அதாவது நம் லிஸ்டில் இல்லாத ஒரு டாபிக் இருந்தால் அதை யூசர் சேர்க்க முடியும். அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. எனவே இதில் செக்மார்க் ஐ நீக்குகிறேன். சேவ் செட்டிங்ஸ் ஐ கிளிக் செய்க. கன்டென்ட் ஐ சேர்க்கும் முன் மற்றொன்றை நாம் செய்ய வேண்டும். அதாவது URL பேட்டர்ன்ஸ் ஐ அமைக்க வேண்டும். இதை வழக்கமாக கன்டென்ட் ஐ சேர்க்கும் முன் செய்வோம். இது நாம் சேர்க்கும் கன்டென்ட் சரியாக புரிந்துகொள்ளக்கூடிய URL ஐ கொண்டிருப்பதை உறுதி செய்கிறது. அதை பின்வரும் டுடோரியல்களில் செய்வோம். இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது டாக்சானமி மற்றும் ஒரு டாக்சானமியை சேர்த்தல். இந்த வீடியோ அக்வயா மற்றும் OS ட்ரெய்னிங் இல் இருந்து எடுக்கப்பட்டு ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் IIT பாம்பேவால் மாற்றப்பட்டது. இந்த இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி இணையவழி பரீட்சையில் தேர்வோருக்கு சான்றிதழ் அளிக்கிறது. ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு நிதியுதவி இந்திய அரசின் NMEICT மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் NVLI மத்திய கலாச்சார அமைச்சகம். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.